அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா இது கிச்சன் ரெனோவேஷனும் சொல்லலாம், இல்லைனா கிச்சன் டூர்னு சொல்லலாம். ஸோ வாங்க எப்படி ரெனோவேட் பண்ணி என்னோடய கிச்சன் டூரையும் பார்த்துருங்க. இது ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சனுங்க, அதனால் இதுக்குன்னு தனியாக வேறு ஒரு டூரை வேறு போடணுங்களா, அதனால் இதிலே சேர்த்து போட்டு விட்டேன். என் கிச்சன் மட்டும் சின்னது கிடையாது, என்கிட்ட இருக்க திங்ஸும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஒன்று தான் வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப பெருசாக வச்சு சின்ன சின்ன பொருள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி பொருட்கள் வாங்கி வச்சுப்பேன். ஸோ வாங்க இதை வந்து நான் எப்படி ரெனோவேட் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பழைய காலத்து கிச்சனுங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் அந்த உப்பு காகிதம் மாதிரி வாங்கிக்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ப்ரைமர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரில் ஒரு வாங்கிக்கோங்க. நான் எவர் பிரைட்டு இதிலேருந்து அந்த பிராண்ட்லேருந்து வாங்கிக்கிட்டேன் பெயிண்ட்டு. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு 300 தான் செலவானுச்சு. ஸோ வாங்க இதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம். அந்த உப்பு காயத்தை வச்சு போட்டு தேய்ச்சி பார்த்தோம், ஆனால் அதுலேயும் கூட வரவே இல்லை. சரி, அதனால் வர வரைக்கும் எடுத்துகிட்டு மீதி அழுக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக சோப் போட்டு நல்லா கழுவி விட்டுட்ருங்க. நல்லா க்ளீனாக இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி போட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணி விட்ருங்க. ப்ரைமர் கூட ஓரளவுக்கு அப்ளை ஆனது, ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அங்கே விட்டுருக்கேன் பாருங்கள், அங்கெல்லாம் வந்து அப்ளையே பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் காய விட்டுட்டேங்க. நல்லா ஒரு நாள் விட்டுருங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, நம்ம வாட்டர் ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம், இல்லைனா கெரோசின் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து வாட்டர் இது ஊற்றி டைல்யூட் பண்ணேன், இது பண்ணல. ஆனால் ஒவ்வொரு பெயிண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு வந்து நான் கெரோசன் ஊற்றிக்கிட்டேன். ஸோ கெரோசன் ஊற்றி நல்லா இது பண்ணவும் கரெக்டாக எனக்கு இது வந்துச்சு. ஆனால் கெரோசன் ஊற்றாமல் இருந்தால் இந்த பிளேஸ் மட்டும்தான் என்னால் அடிச்சிருக்க முடியும். அவ்வளோதாங்க. இது வந்து அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ டைம் ஆனிச்சுன்னா 2 மணி நேரம் தான் ஆனது. என்னோடய பசங்களாம் தூங்க வச்சுட்டு நைட்டு தாங்க இதெல்லாம் நான் பண்ணினேன். கரெக்டாக 2 மணி நேரம் டைம் ஆனது, அவ்வளோதான். ரொம்ப வந்து ஹெவி ஒர்க்லாம் கிடையாதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். அதாவது டிசைனுங்கிற பேரில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஜிலேபி, வடை இதெல்லாம் சுட்டு வச்சுருப்பேன், கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், பானைங்கிற பேரில் ஏதோ வந்துச்சு, ஏதோ போட்டு விட்ருக்கேங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் நான் பண்ணேன். அவ்வளோதான் முடிச்சிட்டேன். அதை வந்து ஒரு 2 நாள் நல்ல 2 நாள் வச்சுடுங்க. அதே அடுத்த நாளே அடுத்த ஒரு நாளே வந்து நீங்கள் திங்ஸ் எல்லாம் மேலே வச்சிங்கன்னா அப்புறம் அதெல்லாம் உரிய ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், நான் ஆர்வ குளரில் வச்சுட்டேன். அப்புறம் திரும்பி பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த திங்ஸ் வச்சு எடுத்தனால அந்த பெயிண்ட் அப்படியே ஒட்டிக்கிச்சு. அவ்வளோதாங்க. இது இவ்வளோ தான். அப்படியே சுற்றி பாருங்களேன், இவ்வளவே தான் இருக்கும் என்னோடய கிச்சன். ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ இதில் என்னென்ன திங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறையலாம் வச்சுருக்க மாட்டேங்க, எனக்கு அவ்வளோக்கா நிறைய வச்சுருந்தாலே பிடிக்காது. இந்த மாதிரி பாருங்கள், இது இங்கே ஒரு இண்டக்ஷன் அடுப்பு இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணி காய வச்சுக்கிறதுக்கு மூடி போட்டு வச்சுப்பேன். ஏன்னா பசங்க சுடு தண்ணியில் கை விட்டுருவாங்கன்ட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் மொண்டு கீழே ஊற்றிடுவானுங்க, அதனால் அதை வச்சுட்டேன். அப்புறம் பித்தளை குண்டால் வந்து தண்ணி மொண்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ தாங்க. இந்த யானம் இவ்வளோ தான் இருக்குமே என்கிட்ட, அதுக்கு மேலாம் இருக்காது. நான் வேணுங்கிறது இவ்வளோ தான். இதை வச்சே வந்து நான் சமையலை மெயின்டைன் பண்ணிப்பேன். நிறையெல்லாம் கொச்சன்னு வச்சுட்டு இருந்தோம்னா அப்புறம் அதெல்லாம் எடுத்து போட்டு ஒன்றா கழுவிட்டு கிடக்கணும். அதனால் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நான் வச்சுப்பேன். அவ்வளோதான். இங்கே பார்த்திங்கன்னா இது பாருங்களேன், பழைய அடுப்பு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுலேயே தான் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இதில் வச்சு சமைக்கும் போது புகை இங்கே மேலே போய்க்கிற மாதிரி. அது எப்படி பாருங்கங்க, அப்பயே வந்து டெக்னாலஜிக்கலாக யோசிச்சிருக்காங்க. அப்புறம் நான் வந்து இது ஒரு குட்டி ஒரு மினி பேஸ்கட் மாதிரி இங்கே வச்சுக்கிட்டேன். ஏதாவது நம்ம குப்பை கிப்பை போட்டோம் அப்படின்னா அதில் நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்புலாம் வந்து இந்த மாதிரி மண்ஜாடியில் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இதில் வாங்கலாம் செராமிக்கில், ஆனால் அதெல்லாம் ரொம்ப விலை சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே 15 ரூபா தான் போதும் அதுவே. அப்புறம் ஒரு 2 வருஷம் ஆனிச்சுன்னா நம்ம தூக்கி போட்டு மறுபடியும் வேறு வாங்கிக்கலாம். செராமிக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 300-500 இருக்கும். அதெல்லாம் போட்டு நம்மளால் வாங்க முடியாது. என் பசங்கள்கிட்ட அது இருக்காது. அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சின்ன என்னோடய குட்டி மிக்ஸி தான். இது நான் ஈஸியாக எனக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து நான் நீட்டாக யூஸ் பண்ணிட்டு திரும்பி கொண்டாந்து இங்கே வச்சுப்பேன். இதை வந்து ரொம்ப வெயிட்டாக தூக்கிக்கிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்டு தேவையில்லை. எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா பெருசாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது, சின்னதாக இருக்கிறத நான் லைக் பண்ணுவேன். அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு
போதும், அதுவே போதுங்க. அப்புறம் அதை பற்றின ரிவ்யூவும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணுங்கள். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு தேவையான திப்பிலி, வசம்பு, இந்த ஜாதிக்காய், மாசிக்காய் இதெல்லாம் போட்டிருப்பேன். அப்புறம் 2 அஞ்சரை பெட்டி, அதில் ஆஸ் யூஷுவல் அஞ்சரை பெட்டியில் போடுறது தாங்க. அப்புறம் சர்க்கரை, சீரக மிளகுக்கு தனியாக ஒரு அந்த இதில் ஃபுல்லாக சீரக மிளகு, அப்புறம் பெருங்காயம் அது தனியாக அதில் மட்டும் வச்சுருப்பேன். இந்த 2 இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா, அதாவது அஞ்சரை பெட்டியில் 2த்துலேயும் போட்டது போக மீதி இருக்கிறத இதில் போட்டு வச்சுப்பேன். அப்புறம் இந்த மாவு ஐட்டங்கள் இதெல்லாமே இதில் தான் இருக்கும். அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சிக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஜாரு, அப்புறம் ஏதோ டிஃபன் பாக்ஸு மூடி போடுற மாதிரி இருக்கிறதெல்லாம் அங்கே வச்சுப்பேன். ஏன்னா நம்ம வேறு இடத்துல வச்சோம்னா தொலைஞ்சிருவோம், அப்புறமேட்டுக்கு தொலைவிட்டு கிடக்கணும். அவ்வளோதாங்க, இவ்வளோ தாங்க நான் வச்சுருப்பேன். வேறு எதுவும்லாம் என்ற கிச்சனில் இருக்கவே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்னா அந்த நம்ம இது பஜ்ஜி போடுற கட்டை, அப்புறம் கேக் மிக்சரு, அப்புறம் இது வந்து பழைய காலத்து அந்த கரண்டிக்கு போடுறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க, அந்த ஷேப்லாம் கர்விங் ஷேப்லாம். இதில் நான் கரண்டி இதெல்லாம் வச்சுப்பேன். அவ்வளோதாங்க, இப்படி தான் இருக்கும் என்ற கிச்சனு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துடுறீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ சரி அப்படி நம்மளை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நிறையாலாம் வச்சுருக்க மாட்டேங்க, கம்மியாக தான் வச்சுருப்பேன். எனக்கு இப்படி இருந்தாலே போதுங்க. இதுக்கு மேலே நிறைய வச்சுருந்தாலுமே எனக்கு நம்மளுக்கு தான் அது கஷ்டம். அந்த வேலையெல்லாம் அதையும் திரும்பி எடுத்து வச்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வந்தாலுமே ரொம்ப அதுக்குன்னே க்ளீன் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி செய்கிற அன்றைக்கே நீங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தா கூட 1 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிடலாம். நான் அப்படி தான் பண்ணுவேங்க. இதுக்கெல்லாம் டைம் எடுத்துகிட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டுலாம் இருக்க முடியாதுங்க. எனக்கு அது பிடிக்காது. ரொம்ப டைம் அதிகமாக இதில் உட்காந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதும் எனக்கு பிடிக்காது. ஒரு ஜஸ்ட் 1 hour நம்ம வரோமா, அந்த 1 hourலேயே நீட்டாக ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடணும். அதான் அந்த மாதிரி தான் நான் நினப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோடய கிச்சனையும் மாற்றிக்கிட்டேங்க. ஆனால் எனக்கு என்னமோ இதுவே போதும்னு தான் தோணுது. ஆனால் இந்த மாதிரி கிச்சனே இல்லாமல் எத்தனை பேர் பார்த்திங்கன்னா, நான் ஏதோ ஒரு வீடியோவில் கூட பார்த்தேங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீடே கிடையாது, நடு ரோட்டில் தான் சமைக்கிறாங்க. அவங்களே அதில் சந்தோஷமாக சமைச்சு வாழ்கிறாங்க. நமக்கு இதாச்சும் கிடச்சிருக்கே நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழலாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.